வணக்கம். கும்பராசி நேயர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன் ஆடி 16ஆம் தேதி 1/8/2025 ஆகஸ்ட் மாதம் என்பது வெள்ளிக்கிழமையில் பரிபூரணமாக பிறக்க இருக்கின்ற வளர்பிறை திதியில் அற்புதமாக சந்திர பகவான் என்று சொல்லக்கூடிய சுவாதி 2ஆம் பாதத்திலே அமையப்பெற்று இந்த மாதம் என்பது அமைய இருக்கின்றது. சூரியனும் சந்திரனுக்கு அந்தரஸ்தானங்களிலே வளர்பிறை திதியில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே கும்ப ராசிக்கு மிகவும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றது. காரணம், ராசியிலே ராகு பகவான் இருந்தாலும் குருவின் அனுக்கிரகத்தோடு இருக்கின்ற காரணத்தினாலே குரு பகவானும் ராகு பகவானும் நட்சத்திர பரிவர்த்தனையிலே ஒன்றுக்கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது என்பது ஒன்றுக்கொண்டு திரிகோணத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திலே வக்ரகதியிலும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்தில் இருந்து 12ஆம் இடத்தை விரயசானத்தை பார்க்கின்றதும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு விரயசானத்துக்கு 3ஆம் இடத்திலே 3ஆம் இடத்திற்கு 11வது இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பாத சனியிலே சென்று கொண்டிருந்தாலும் ஏழரை சனியின் தாக்கத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. ராசிநாதன் சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய ராசியிலே மீன ராசியிலே இருக்கின்றது என்பது ஏழரை சனியின் தாக்கம் என்பது கிட்டத்தட்ட குறைந்து கொண்டே இருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கும்பராசிக்கார நேர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. அதுவும் 4-9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் திரிகோணத்திலே பலம்பெற்று 2-11 என்று சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவானும் 4-9 பாக்கியாதிபதியும் தாய் தகப்பனும் என்று சொல்லக்கூடிய ஒரே கிரகமாக அமைய பெற்ற உங்களுக்கு இரு ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவானும் குரு பகவானும் பஞ்சமசானத்திலே திரிகோணத்திலே இருந்து உங்களுடைய 11வது இடத்தை பார்க்க இருக்கின்றது. இந்த காலகட்டங்களிலே தாய்மார்களின் தகப்பனார்களால் அற்புதமான யோக பலன்களை அனுபவிக்கின்ற ஒரு ஆகஸ்ட் மாதம் என்பது உங்களுக்கு பிறக்க இருக்கின்றது. 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்தில் இருக்கின்ற சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்குகளிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றது. பஞ்சமாதிபதி திரிகோணாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கின்ற இந்த மாதங்களிலே கடன் நோய் வம்பு வழக்குகளாக எதுவாக இருந்தாலும் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகளும் தகப்பனார்களின் ஒத்துழைப்புகளும் கிடைக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்பது மாதத்தில் பிற்பகுதியில் 7 குடையவர் என்று சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கூட்டாளிகளால் கணவன் மனைவிகளால் நல்லதொரு ஒத்தாசை உயர்வுகள் கிடைக்க இருக்கின்றது. அதே சமயத்தில் கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்திலே கேது பகவான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பது ஒரு சில மனக்கசப்புகளையும் தடை தாமதங்களையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதம் இங்கே இருக்கின்றது. அதே இந்த 7ஆம் இடத்திலே சூரிய பகவானும் 17ஆம் தேதி உங்களுக்கு மாற இருக்கின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி கும்பராசிக்கு 7ஆம் இடத்தில் செல்ல இருக்கின்ற ஒரு அற்புதமாக உங்களுடைய பெரியோர்களால் நல்லதொரு மாற்றம் கணவன் மனைவிகளால் அற்புதமான யோக நிலையில் அடைகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ராசியை குரு பகவானுடைய பார்வை இருக்கின்றது. அதுவும் 4-9 பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அழகுகளை சொல்லக்கூடிய கலத்திரகாரவனிடம் தேவகுருவும் அசுரகுருவும் திரிகோணத்திலே பலம்பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே பூர்வ புண்ணிய சாணம் தெய்வங்களின் அருக்கடாட்சம் நிரம்பி வழிகின்ற உங்களுடைய 11வது இடத்தை ஆன்மீக ராசி என்று சொல்லக்கூடிய தனுசு ராசியை குரு பகவானும் சுக்கிர பகவானும் பார்க்கின்றது என்பது உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே பொங்கி வழிகின்ற ஒரு அற்புதம் என்பது இருக்கின்றது. ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு காலு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இல்லாத ஒரு அற்புதம், எதிர்பார்த்த ஒரு திருப்தி, குடும்ப ஸ்தானங்களிலே எதிர்பார்த்த ஒரு பொருளாதார வளர்ச்சி இந்த மாதங்களிலே கும்பராசிக்காரர்கள் அடைகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய 8ஆம் இடத்ததிபதி 8ஆம் இடத்துக்கு 11லே வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே வெளிநாடு வெளியூர் செல்கின்றவர்கள் சற்று தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய காரியம் நிறைவேறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. குருவின் அனுக்கிரகம் உங்களுக்கு 9வது இடத்திலே பார்வை இருக்கின்றது. பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்க இருக்கின்றது. 9 கூடியவர் 9ஆம் இடத்திற்கு 9லே இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய மனிதர்களின் அனுகூலமும் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களிலே கொடுக்க இருக்கின்றது. வெள்ளிக்கிழமையிலே இந்த மாதம் பிறக்கின்றது. இந்த மாதம் 22ஆம் தேதி ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமாவாசை என்பது நடைபெற இருக்கின்றது. இந்த அமாவாசைகளிலே உங்களுக்கு சூரியனும் சந்திரனும் சிம்ம ராசியிலே உங்களுக்கு கும்ப ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திக்கின்ற இந்த மாதங்களிலே இந்த அமைப்புகளிலே இந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி திதி தர்ப்பணம் கொடுக்கின்றவர்கள் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி கொடுக்கலாம். இந்த திதி தர்ப்பணம் என்பது முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யக்கூடிய இந்த திதி தர்ப்பணத்திலே உங்களுக்கு ஆசீர்வாதங்களும் நல்லதொரு உயர்வுகளும் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பும் இங்கே இருக்கின்றது. அதுவும்
திதி திருப்பணம் செய்ய விரும்புகின்றவர்களுக்கு கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கப் பெறுகின்றது. அந்த வகையிலே இந்த மாதத்தை பொறுத்தவரையில், ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் கும்பராசிக்கார நேயர்களுக்கு 2ஆம் இடத்திலே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்ற காரணத்தினாலே கெடுபலன் இல்லாத நல்லதொரு மாற்றத்தை, வாக்கு ஸ்தானங்கள் இதனால் வரையில் தடை தாமதங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் இருந்திருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே சனி பகவான் வக்ரகதியில் இருக்கின்றதும், குருவின் அனுக்கிரகம் ராசியை பார்க்கின்றது மட்டுமல்லாதது 11வது இடத்திலே பார்க்கின்றது. உங்களுடைய பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளையும் வெற்றிகளையும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று வருகின்றதற்கும் ஆதாயங்களை பெறுகின்ற ஒரு அற்புதம் லாபசான மூத்த சகோதரர்களால் அற்புதமான யோக நிலையை பெறுகின்ற ஒரு அமைப்பு கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே இருக்கின்றது. 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்திலும் 5ஆம் இடத்துக்கு 12 கூடையவர் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலே உங்களுக்கு தகப்பனார்கள் குழந்தைகளுக்காக வெளியூர் வெளிநாடு சென்று அனுப்புகின்றதற்கும், வெளிநாட்டிலே படிக்க வைக்கின்றதற்கும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை, கடன் லோன் அப்ளை பண்ணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதங்களிலே இங்கே புதன் பகவான் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய புத்திகாரகன் 6ஆம் இடத்திலே வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருக்கும். நல்லதொரு உயர்வுகளையும் கொடுக்கும் என்றாலும், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே, அலுவலகம் சம்பந்தப்பட்ட இடங்களிலே வேலை பார்க்கின்ற நேர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதியும் 8ஆம் இடத்ததிபதியும் 6ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை உங்களுக்கு 12ஆம் இடத்திலே பார்க்கின்ற பொழுது, எழுத்துப்பூர்வமாக இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எழுத்துக்களை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடம் என்பது வக்ரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை கொடுத்தாலும் கூட, இந்த பஞ்சமாதிபதி புதன் பகவான் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 6ஆம் இடத்திலே மறைந்து வக்ரமும் ஆகி 12ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது எழுத்துத்துறையிலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு. ஆனாலும் ராசியை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களில். ஆகஸ்ட் மாதம் கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய கும்பராசிக்கார நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய 9ஆம் இடத்தை திரிகோணத்தை குருவின் பார்வை என்பது பரிபூர்ணமாக கிடைக்க இருக்கின்றது. ஆகையால் வெளிநாடு வெளியூர் சென்று போகின்றவர்களுக்கும் வருகின்றவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை இந்த சந்திர பகவான் 6 9ஆம் இடத்தில் இருந்து அவருடைய பார்வை உங்களுடைய கும்பராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே கடன் நோய் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் விலகுகின்ற ஒரு அற்புதமும் திருப்தியை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் ராசியை குரு பகவானை பார்க்கின்றதும், ராசியிலே ராகு பகவான் இருக்கின்றதும் எதையும் பிரமாண்டமாக செய்யக்கூடிய ஒரு அற்புதம் எடுத்த வேகத்தில் முடிக்கின்றது. 3 கூடிய 3ஆம் இடத்திலே 6லே இருந்தாலும் அவருடைய பார்வையும் உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றது பொழுது இளைய சகோதரரால் உதவிகள் ஒத்தாசைகள் கிடைக்கப் பெறுகின்றது. அவருடைய 7ஆம் பார்வை என்பது செவ்வாய் பகவானுடைய பார்வை என்பது கும்பராசிக்கு உங்களுடைய 2ஆம் இடத்திலே பார்க்க இருக்கின்றது. 3ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்ததிபதி தொழில்களுக்காகவும் வேலைகளுக்காகவும் மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்திலே மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த தொழில்களிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனித்து செல்ல வேண்டிய ஒரு மாதமாக கும்பராசிக்கு 8ஆம் இடத்திலே 3 10 மறைந்து முயற்சிகள் அனைத்தும் எடுத்த வேகத்தில் நடைபெறுகிறது என்றாலும் கூட ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கும். 3ஆம் இடம் முயற்சி சாணம். அந்த முயற்சி சாணாதிபதி 3ஆம் இடத்துக்கு 6லையும் 2ஆம் இடத்துக்கு 7ஆம் இடத்திலே இருந்தாலும் ஒரு சில பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு, இளைய சகோதரர்களால் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பாகவும் இந்த 3 குடையவரும் 10 குடையவரும் 8ஆம் இடத்திலே மறைகின்றதும் ஒன்றுக்கொன்று தன்னுடைய சாண அமைப்பிலே 3ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்திலேயும் 6ஆம் இடத்திற்கு 8 குடையராகவும் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற சிறுதூர பயணங்களிலே ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுடைய காரியங்கள் கைகூடுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. ஆகையால் சனி செவ்வாயின் தொடர்பு என்பது 2ஆம் இடத்திலே இருக்கின்றது என்பது கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் 3 10 குடையவர் அவர் உங்களுக்கு நல்லதொரு பலன்களை தருகின்றார் என்றாலும் கூட தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே ஒரு சில மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. சனி செவ்வாயின் தொடர்பு 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்களிலே
ஒரு சில தடை தாமதங்கள் வந்து அதற்கு பிறகு வெற்றி பெறுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கும்பம் என்பது கோயிலின் கலசம். இந்த கலசத்தின் அதிபதியும் 2ஆம் இடத்திலிருந்து செவ்வாயின் தொடர்பிலே இருக்கின்றது. விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் சனி பகவானாக 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடும்ப ஸ்தானங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. எதையும் சமாளிப்பதற்கு குருவின் அனுக்கிரகம் ராசியை பார்க்கின்றதுனாலே மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அற்புதம் இந்த ராசிக்கு உங்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கப் பெறுகின்றது. இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே நவகிரகங்களின் சஞ்சாரம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இரு சுபகிரகம் இருக்கின்ற காரணத்தினால குழந்தைகளின் படிப்புகளிலே அற்புதமான வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதங்களிலே நீங்கள் எதிர்பார்த்த திருப்தியை பெறுகின்ற ஒரு அமைப்பு, குழந்தைகள் நல்ல நிலையிலே படிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இங்கே இருக்கின்றது. குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்றது. உங்களுடைய சிந்தனை அற்புதமான நல்லதொரு சிந்தனைகளாக இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் இருக்கின்றது. அந்த 5ஆம் இடத்திலிருந்து தேவகுருவும் அசுரகுருவும் 11வது இடத்தை பார்க்கின்றது. உங்களுக்கு ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் உங்களுடைய ஆசை அபிலாசைகள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம். மூத்த சகோதரர்களால் எதிர்பார்த்த திருப்தி கிடைக்கின்றது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு தரிசனங்கள் சென்று தெய்வங்களின் அருட்கடாட்சம் பெற்று தெய்வங்களின் அனுகிரகம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 11வது இடம் 11ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய 11க்கு நாளிலும் 4ஆம் இடத்துக்கு நாளிலும் ஒன்றுக்கொன்று கேந்திர ஸ்தானங்களிலே 4, 9 என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்கள் தகப்பனார் பற்றி குறிக்கக்கூடிய சாணாதிபதிகள் உங்களுக்கு கும்பராசிக்கு மிகவும் அற்புதமாக 5வது இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே குடும்பங்களிலே என்னதான் தடை தாமதம் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 7க்குடையர் அமையப்பெறுகின்றதும் பஞ்சமாதிபதியும் அங்கே இருக்கின்ற காரணத்தினாலே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அமைப்பு. மீண்டும் இந்த 7ஆம் இடத்ததிபதி 6ஆம் இடத்திலிருந்தும் 7ஆம் இடத்தில் மாதத்தில் 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார். அப்பொழுது ராகு பகவான் பார்த்தாலும் கூட ராகு பகவான் குருவின் அனுகிரகத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே கணவன் மனைவி கூட்டாளி பெரிய ஒரு கசப்புணர்வு உள்ள நல்லதொரு ஒற்றுமைகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற மாதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கும்பராசியை பொறுத்தவரையில் இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன் வெள்ளிக்கிழமையிலே 4, 9 பாக்கியாதிபதி நாளிலே அழகுகளுக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய வீடு வாசல் சொத்து சுகங்களில் அலங்கரிக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற ஒரு அற்புதம் என்பதும் இருக்கின்றது. அதே வகையில் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக கும்பராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. ராசியை குரு பகவான் பார்க்கின்றதும் 11வது இடத்திலே குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்க இருக்கின்றதும் நீங்கள் எதிர்பார்த்த திருப்தியை பெறுகின்ற ஒரு அற்புதம், அனுகூலமும் கிடைக்கின்றது. உங்களுடைய ஆசை நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம், சிந்தனைகளிலே நல்லதொரு மாற்றம், குலதெய்வங்களின் அருளும் குழந்தைகளின் படிப்புகளிலே மேன்மைகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பும். பஞ்சமாதிபதி 6ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் 12ஆம் இடத்தை பார்க்க இருக்கின்றது. கடன் நோய் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் ஒரு சில தடை தாமதத்திற்கு பிறகு அற்புதத்தை கொடுக்கின்றது. உறவினர்களின் நண்பர்களின் ஒத்துழைப்புகளும் ஒத்தாசைகளும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது. கும்பராசியை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கிய ஸ்தானம் பலமாக இருக்கின்றது. ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம். இந்த 9ஆம் இடத்ததிபதி 9க்கு 9 திரிகோணத்திலே அமையப்பெறுகின்றதுனாலே மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவங்களுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அற்புதமான நல்லதொரு உயர்வுகளை பெரியவர்களின் ஆசையும் மதிப்பு மரியாதையும் உயர்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்ற காரணத்தினாலே கும்பராசியை பொறுத்தவரையில் கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய இந்த ராசி என்பது ஒரு சூறாவளி காற்றை போன்று மின்னக்கூடிய இந்த ராசி அதிபதியும் 2ஆம் இடத்திலே வக்ரகதியில் இருக்கின்றதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு 7.5 சனியின் தாக்கம் இல்லாமல் நல்லதொரு மாற்றத்தை எடுக்கின்ற காரியங்கள் முயற்சி எடுத்த வேகத்திலே நல்லதொரு மாற்றங்கள் அற்புதமான உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாக நவகிரக நாயகர்கள் பயணிக்கின்ற மாதமாக பிறக்கப் போகின்றது. நேயர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.